Hello my dear students, coordination chemistry chapter லந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான at the same time ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம், which is Werner's theory. Wernerனா என்ன? இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்னர் அப்படிங்கிறது இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்டோட நேம். அவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் வெர்னர். கெமிஸ்ட்ரியில நிறைய காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான யூனிக்கான ஸ்பெஷல் டைப்பான காம்பவுண்ட்ஸ் தான் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற நிறைய காம்பவுண்ட்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம மெடிசினலா நமக்கு நிறைய யூசஸ் இருக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, அழகான கலர்ல இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ பத்தி முதல்ல ரொம்ப எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ஆல்ஃபிரட் வெர்னர். இவர் ஒரு ஸ்விஸ் கெமிஸ்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல பாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி சொன்னவர் இவரு தான் ஆல்ஃபிரட் வெர்னர். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவரு 1893ல இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ பத்தின ஒரு தியரிய ப்ரப்போஸ் பண்றாரு. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத தன்னோட தியரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் இவர் இந்த தியரிய ப்ரப்போஸ் பண்ண பிறகுதான் 1896ல ஜே தாம்சன் எலக்ட்ரான் டிஸ்கவரியையே பண்றாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தியரியை இவர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காருன்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் இவர் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு நோபல் பிரைஸ கொடுத்தாங்க. இதுக்காக மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் அவரோட ரிசர்ச், அவரோட ஒர்க்குக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நோபல் பிரைஸ். அதனாலதான் ஆல்ஃபிரட் வெர்னரை ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. கோபால்ட் குளோரைட் அமோனியா. கோபால்ட் குளோரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கூட அமோனியாவை ட்ரீட் பண்றப்ப அது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ட் காம்ப்ளெக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. COCl3,6NH3 இந்த ஃபார்முலா இருக்கிற காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது, which is yellow in color. COCl3,5NH3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது, அது பர்பிள் கலர்ல இருக்கு. COCl3,4NH3 டிரான்ஸ்பொசிஷன்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். இங்க இந்த காம்பவுண்ட மட்டும் இப்ப தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிடும். இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. அண்ட் இது சிஸ் COCl3,4NH3 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வயலட் கலர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட CO இருக்கு, Cl இருக்கு, NH3 இருக்கு. பட் இந்த அமோனியாவோட நம்பர் மட்டும் டிஃபர் ஆகுது. இப்போ எல்லாத்துலயுமே Cl இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப எவ்வளவு Cl எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக கரெக்டா இந்த ஒரு காம்பவுண்டையும் 1 மோல் எடுத்து அத வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அது கூட சில்வர் நைட்ரேட்ட ஆட் பண்றப்ப இந்த சில்வர் நைட்ரேட் இதுல இருக்கிற ஃப்ரீயா இருக்கிற குளோரைடு அயான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஃபார்முலா வைஸ் பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே 3 Cl இருக்கு. நீங்க 1 மோல் இந்த ஒரு காம்பவுண்டையும் எடுத்துக்கிட்டா அதுல இருந்து 3 மோல் AgCl பிரிசிபிடேட் ஆகணும். கரெக்டா? நீங்க சில்வர் நைட்ரேட்டை எக்ஸஸா ஊத்துவோம், அதான் எக்ஸஸ் Ag+. நிறைய சில்வர் நைட்ரேட்டை ஊத்துவோம். இந்த சொல்யூஷன்ஸ் கூட தனித்தனி டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த சில்வர் நைட்ரேட்ல இருக்கிற சில்வர் அயான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற குளோரைடு அயான் கூட ரியாக்ட் பண்ணி சில்வர் குளோரைட் கர்டி ஒயிட் பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். அது எத்தனை மோல் இருக்குன்னு பார்த்தா, இந்த காம்பவுண்ட்ல நம்ம எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்ணா 3 moles of AgCl is precipitated. இது கூட சேர்த்தா
2 moles of AgCl is precipitated. இது கூட அந்த silver nitrate சேர்க்கிறப்ப only 1 mole is precipitated and இது கூடயும் 1 mole is precipitated. So, same reactants but form ஆகிற products are different. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் coordination compounds. Precipitate ஆகிற silver chloride moles differ ஆகுது, color differ ஆகுது. So இதெல்லாம் இந்த மாதிரி behavior எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு முதல்ல இந்த coordination compounds பத்தி ஆல்ஃபிரட் வெர்னர் பெரிய ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்றாரு based on his research. அத சில பாயிண்ட்ஸா நமக்கு பிரசன்ட் பண்றாரு. அத தான் நம்ம postulates of Werner's theory அப்படினு சொல்றோம். இந்த Werner's தியரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு புரிஞ்சிக்கிட்டா அதுல இருக்கிற postulates நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். சோ ஆக்சுவலா அதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லணும். பட் அந்த தியரியை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதணும், இவங்க இதெல்லாம் இவங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸே இருக்குன்னு வச்சுப்போமே, COCl3 6NH3. இத நான் எப்படி எழுதுறேன்னா CONH3 பாருங்க 6 NH3 இருக்கு, அதுல 3 உள்ள போடுறேன். ரைட்டா? சரி, 6ஐயும் நான் உள்ள போட்டுடுறேன். எதுக்குள்ள போடுறேன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போடுறேன். இந்த Cl இருக்குல்ல அத வெளியில போட்டுடுறேன். சோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட இது மாதிரி நிறைய எழுத போறோம். பட் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கும். இத நம்ம என்ன சொல்றோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு ஒரு டெக்னிக்கல் டேர்மை வச்சு சொல்றோம். சோ ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்ல மாட்டோம், இது கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்ப இதுக்குள்ள சிலர் இருப்பாங்க, அதுல எப்பவுமே முதல்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரு மெட்டல் ஆட்டமா இருப்பாரு, மெட்டல் ஆட்டமா இருப்பாரு, ஆர் ஆட்டமா இருக்கிறப்ப சார்ஜ் கிடையாது, அயானா கூட இருக்கலாம். இவரை தவிர மிச்ச சில பேர் இங்க இருப்பாங்க, இவங்கள நம்ம லிகான்ஸ் சொல்றோம். இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ரைட்டா? இந்த லிகான்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இங்க வெர்னர்ஸ் தியரிக்கு தேவையானதை மட்டும்தான் பார்க்கிறோம். சோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா நீங்க இந்த நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், அதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். சரியா? அதுக்குள்ள எடுத்த உடனே முதல்ல ஒரு மெட்டல் இருக்கும், அது ஆட்டமா இருக்கலாம், அயானா இருக்கலாம், அது அப்புறம் மெட்டல் இருக்கும். அந்த மெட்டல் ஆட்டம் தவிர்த்து மீதி உள்ள இருக்கிறவங்க எல்லாரையுமே லிகான்ஸ் சொல்றோம். அப்ப ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில முன்னாடியோ பின்னாடியோ யார் வேணா இருக்கலாம், அவங்கள கவுண்டர் அயான்ஸ் சொல்றோம். சோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், வெர்னர்ஸ் தியரியில இருக்க பாஸ்டுலேட்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இது கோஆர்டினேஷன் ஸ்பியர், இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு அயான், இதை தவிர மிச்சம் இருக்கிறவங்க லிகான்ஸ், வெளியில ஸ்கொயர் பிராக்கெட்க்கு வெளியில இருக்கிறவங்க கவுண்டர் அயான்ஸ். ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் பார்க்க போறோம். வெர்னர் என்ன சொல்றாரு, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும், எலிமெண்ட்னு அவர் எதை மீன் பண்றாருன்னா, இங்க முதல்ல இருக்குல்ல ஒரு மெட்டல் சொன்னல, இததான் ஒரு எலிமெண்ட் மீன் பண்றாரு. சரி, நம்ம எலிமெண்ட் இங்க இருக்கிற நைட்ரஜன் ஹைட்ரஜன் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. மெட்டல் ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள ஒரு மெட்டல் இருக்குல்ல, ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற மெட்டலை எலிமெண்ட்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் 2 வேலன்சி இருக்குன்றாரு. அத அவரு எப்படி டினோட் பண்றாரு, அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு வேலன்சிய பிரைமரி வேலன்ஸ் அப்படின்றாரு, இன்னொரு வேலன்சிய செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றாரு. அவர் யூஸ் பண்ண டெர்மினாலஜி. இந்த பிரைமரி வேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பிரைமரி வேலன்ஸ் எதை டினோட் பண்ணும்னா அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டினோட் பண்ணும். செகண்டரி வேலன்ஸ் எதை டினோட் பண்ணும்னா கோஆர்டினேஷன் நம்பரை டினோட் பண்ணும். இதுவுமே ஒரு நம்பர் தான், பட் வித் சார்ஜ். இதுவுமே ஒரு நம்பர் தான். சரியா?
நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்றப்ப சார்ஜோட சொல்வீங்க. பட் பிரைமரி வேலன்ஸ் என்ன, செகண்டரி வேலன்ஸ் என்னன்னா they are mere numbers. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எலிமெண்ட்டும், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் இந்த ரெண்டு வேலன்ஸையும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்றாரு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்ப நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப இந்த காம்பவுண்டை வச்சே சொல்லிடுறேன். இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப இதுதான் அந்த எலிமெண்ட். சோ இதோட பிரைமரி வேலன்ஸ் என்ன, அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப இதுக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது அமோனியா ஒரு நியூட்ரல் மாலிக்யூல், அதனால இதுக்கு 0, 6 into 0, 6 இருக்கு, 6 into 0. சரியா? இப்ப இதுக்கு வந்து குளோரைடு அயான், Cl வந்து குளோரைடு அப்படின்றப்ப அது மைனஸ் அயான். உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எப்படி மைனஸ் நீங்க கேட்க கூடாது. 12th வந்து இந்த வெளியில இருக்கிற அயான்ஸ் அயான் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு சார்ஜ் இருக்கு. குளோரைடு அயான் அப்படின்னு சொன்னாலே நெகட்டிவ் சார்ஜ். சரியா? சோ -3 மொத்தமா இதுக்கு சார்ஜ் இல்ல, 0. அப்போ x -3 ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு +3. சோ எக்ஸ்ன்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரைமரி வேலன்ஸ் 3, ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. சார்ஜோட போட்டனா ஆக்சிடேஷன் ஸ்டேட், வெறும் நம்பர் எழுதுறேன்னா பிரைமரி வேலன்ஸ். இப்ப இத நீங்க வேற விதமா கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப இத நம்ம பிரிக்கலாம். இந்த உள்ளெல்லாம் பிரிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம டிஃபரன்சஸ் பிட்வீன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் டபுள் சால்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம். இங்க நடுவுல போய் இது ரெண்டு பிரியுமா, வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப பிரியவே பிரியாது. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்குல்ல, இது டிசோசியேட்டே ஆகாது. ரைட்டா? சோ இங்கதான் டிசோசியேட் ஆகும். அப்போ Cl வந்து மைனஸ், இது வந்து பிளஸ். இப்ப எத்தனை Cl இருக்கு? 3 Cl இருக்கு. அப்ப 3 மைனஸ், அப்ப இது 3 பிளஸ். அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, இதுக்கு எக்ஸ் வச்சுக்கலாம், இதுக்கு 6 into 0 வச்சுக்கலாம். ரைட்டா? 0 தானே, இது நியூட்ரல். இஸ் ஈக்குவல் டு இங்க +3 போட்டலாம், இஸ் ஈக்குவல் டு +3 அப்படியும் போடலாம். சோ x இஸ் ஈக்குவல் டு +3. புரியுதா உங்களுக்கு? சோ எப்படி வேணா ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்போ நம்ம பிரைமரி வேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்டரி வேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்டரி வேலன்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு கோஆர்டினேஷன் நம்பர். அப்ப கோஆர்டினேஷன் நம்பர்னா இந்த பாக்ஸ் உள்ளதான் பார்க்கணும். பாக்ஸ் இன் த சென்ஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் நம்பரை கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளதான் பார்க்கணும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள நீங்க யார பாப்பீங்கன்னா இந்த மெட்டல் ஆட்டம் தவிர்த்து மிச்சம் இருக்கிறாங்கல்ல, லிகான்ஸ் சொல்றோம்ல, அவங்கள பார்க்கணும். அதுல ஒரு லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எலக்ட்ரானை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா அதுல ஒரு டோனார் ஆட்டம் இருப்பாங்க. இப்ப அமோனியா தான் லிகாண்டு. அமோனியா CO-க்கு எலக்ட்ரான்ஸ, பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ கொடுக்கும். யாரு கொடுப்பானா அமோனியால இருக்கிற நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகும். சோ நைட்ரஜன் தான் கொடுக்கிறாரு, ஹைட்ரஜன் கிடையாது. சோ நைட்ரஜன் இஸ் த டோனார் ஆட்டம் இன் அமோனியா. சோ எத்தனை டோனார் ஆட்டம் இருக்கோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்க 6 அமோனியா இருக்கு, ஒரு அமோனியாலையும் ஒரு நைட்ரஜன். சோ 6 நைட்ரஜன் ஆட்டம், 6 டோனார் ஆட்டம். சோ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6 ஃபார் திஸ் காம்பவுண்ட். புரியுதா உங்களுக்கு? So primary valence 3, secondary valence 6 for this complex. இது உங்களுக்கு 1 markல கூட கேட்கலாம். Sum of the primary and secondary valence of the complex COCl3 6NH3. அப்போ 3 plus 6 equal to 9 அப்படின்னு சொல்லணும். First point முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Second point பாத்தீங்கன்னா ஃபுல்லா primary valency பத்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எலிமெண்ட்ஸ்க்கு பிரைமரி செகண்டரி 2 வேலன்ஸ் இருக்கு. அது எதை குறிக்கும்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் எப்படி பிரைமரி வேலன்சி பத்தி பார்க்க போறோம். அப்ப பிரைமரி வேலன்சி எதை டினோட் பண்ணுது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டினோட் பண்ணுது. யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்? சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டல் இல்லையா, அப்ப எப்பவுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கும். In some cases or in certain cases, it may be 0. But in the primary valency is always satisfied by negative ions. ஏன் அப்படி சொல்றோம்? இப்ப பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல இப்ப நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, இது பிரிக்கிறோம். பிரிச்சோம்னா
இது மைனஸ், இது பிளஸ், ரைட்டா? இது 3 - 3 இருக்கிறதுனால இது 3+. சோ இந்த 3+ அப்படிங்கிறது யாரால வருது? இதால வருது. யார் இவரு? நெகட்டிவ் அயான். சோ அதனால அதை வச்சு சொல்றாங்க. அப்படி வெளியில இல்லைன்னா கூட உள்ள நெகட்டிவ் அயான்ஸ் வர்றப்பையும் அதை வச்சும் அதோட சார்ஜ் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம COCl3 6NH3 எடுத்துப்போம். இப்ப நான் இதை இப்படி எழுதியறத விட நான் எழுதின மாதிரி எழுதினா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. CONH3 6 இந்த பிராக்கெட் குள்ள போடுறப்ப இந்த மாதிரி மேல எல்லாம் நம்பர் போடக்கூடாது, கீழே தான் வந்துடும். ஆனா வெளியில இந்த மாதிரி போட்டுடலாம். சோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாஸ் எழுதுறப்போ உங்களுக்கே இப்படிதான் எழுதணும் இந்த காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா அப்படின்றத பை பிராக்டிஸ் யூ வில் கெட். இப்ப இப்படிதான் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ். இப்ப இதோட பிரைமரி வேலன்ஸ் என்ன? பிரைமரின்னா என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை குறிக்கும். அப்ப நம்ம இதுக்கு என்ன போடுவோம்? X போடுவோம். இது 3-, இது 3, அப்போ 3+. அப்ப X இதுக்கு 0 is equal to +3. அப்போ CO வந்து CO +3 இருக்கு. பாருங்க பிளஸ்ல இருக்கு. சரியா? இப்ப இதுவே இதுக்கு இன்னொன்னு வந்து நம்ம சம் கேசஸ் 0 சொன்னல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. NiCO4 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப இதுல நிக்கல், இந்த COன்றது கார்பனைல் லிகாண்ட், இது நியூட்ரல் லிகாண்ட். அப்ப இது 0. இப்ப இது X+0. பாருங்க சார்ஜே எதுவுமே இல்ல, வெளில யாரும் இல்ல. அப்ப இது 0. சோ X+0 = 0. therefore X = 0. அப்ப நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்ப அததான் இங்க சொல்றாங்க. சில இடங்கள்ல பாசிட்டிவா, சில மோஸ்ட்லி பாசிட்டிவ், சில இடங்கள்ல ஜீரோவாவும் இருக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரைமரி வேலன்சி வந்து +3 and it is satisfied by 3Cl- ions. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரெண்டு வேலன்சி பத்தி பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட்ல பிரைமரி வேலன்சி மட்டும் பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட்ல செகண்டரி வேலன்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இப்ப செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிக்யூல்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ். சிம்பிளா ஷார்ட்கட்ல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எப்பவுமே பிரைமரி வேலன்சி வந்து யார் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்க பிராக்கெட்டை விட்டு வெளியில இருப்பாங்க. சரியா? பிராக்கெட்டை விட்டு வெளியில, அவுட். பிரைமரி வந்து அவுட்ல இருக்கும். செகண்டரி வேலன்சி பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இல்லையா, இன் உள்ள இருக்கும், பிராக்கெட்டுக்கு உள்ள. இந்த அவுட்டு இன்னு அப்படின்னா பிராக்கெட்டுக்கு அவுட்டு, பிராக்கெட்டுக்கு இன்னு. கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு அவுட்டு, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு இன்னுன்னு அர்த்தம். அப்ப இங்க செகண்டரி வேலன்சி பத்தி பேசுறோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர யார் இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி பேசுறோம். அவங்க வந்து நெகட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், நியூட்ரல் மாலிகூல்ஸா இருக்கலாம், பாசிட்டிவ் அயான்ஸா இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா? வெர்னர் சொல்றாரு. இப்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்றப்ப Cl-, Br-, Cn- இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நெகட்டிவ் அயான்ஸ். நியூட்ரல் அப்படின்றப்ப H2O, NH3, NO, இதெல்லாம் CO, இதெல்லாம் நியூட்ரல் மாலிகூல்ஸ். இன்னும் எத்திலீன், ஈத்தேன் 1,2 டயமீன், இது மாதிரிலாம் இருக்கு. பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்றப்ப இதுவும் நிறைய ஹைட்ரஜீனியம் அதெல்லாம் இருக்கு. NO+, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். இவங்க எல்லாரும் செகண்டரி வேலன்ஸ். சரியா? இவங்க எல்லாரும் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள இருப்பாங்க. இப்ப இதுல பாக்குறோம். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலாவை நான் எழுதிடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட் கண்டிப்பா போடணும். CO சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், 5 NH3 இருக்கு, அதையும் போட்டுடுறேன். இதுல இருந்து ஒரு Cl இங்க இருக்கும், மீதி 2 Cl வெளியில இருக்கும். சரியா? மொத்தம் பாத்தீங்கன்னா 6 லிகான்ஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். இப்ப இதுக்கும் நான் அப்படி போடுறேன் பாருங்க. CO வந்து அமோனியா 6 உள்ள இருக்கு, மிச்சம் இருக்கிற Cl 3 Cl-மே வெளில இருக்கு. சோ இது மொத்தமா ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன செகண்டரி வேலன்சினா உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை தவிர இங்க 5 பேர், இங்க ஒருத்தர். சோ செகண்டரி வேலன்சி இங்க 6. கரெக்டா? இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உள்ள பாருங்க 6. சோ இங்கேயும் செகண்டரி வேலன்ஸ் 6 தான். இங்க வந்து இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நியூட்ரல் மாலிக்யூல் NH3.
இங்க உள்ள பாருங்க NH3யும் இருக்கு Clலும் இருக்கு. ஸோ NH3ஆலையும் நியூட்ரல் மாலிக்யூல்னாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, நெகட்டிவ் அயான் Cl மைனஸ்னாலையும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்கு. சரியா? அப்ப பிரைமரி வேலன்ஸ் இங்க இல்ல, செகண்டரி வேலன்ஸ் மட்டும் தான் பேசுறோம். பட் இருந்தாலும் நான் கேக்குறேன், அப்ப இங்க பிரைமரி வேலன்ஸ் எத்தனை? வெளியில இருக்கவங்கள பார்க்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? 2. இங்க பிரைமரி வேலன்ஸ் என்னது? 3 பேர் வெளியில இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் 4th பாஸ்டுலேட். வர்னர் என்ன சொல்றாரு? ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு அதுல என்ன மெட்டல் அயான் இருக்கோ ஆர் என்ன மெட்டல் ஆட்டம் இருக்கோ அதை சுத்தி 2 ஸ்பியர்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பாருங்க, சப்போஸ் இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கதான் இருக்கு அப்படின்னா இதை சுத்தி இமீடியட்டா ஒரு ஸ்பியர் இருக்கு. இது இன்னர் ஸ்பியர். இந்த ஸ்பியரை சுத்தி வெளியில ஒரு ஸ்பியர் இருக்கு. இது அவுட்டர் ஸ்பியர். ஓகே, இன்னர் ஸ்பியருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன். அவுட்டர் ஸ்பியருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அயனைசேஷன் ஸ்பியர். அயனைசேஷன் ஸ்பியர். ஓகே, ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே எக்ஸாம்பிள் இங்க அப்ளை பண்ணலாம். CONH3 6Cl3 பார்த்தோமா? இப்ப CO தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்ப இதுக்கு சார்ஜ் என்னது? X. இதுக்கு என்னது? அதாவது இது 3 மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். இது 3 இருக்கிறதுனால 3 மைனஸ், இது 3 பிளஸ். அப்ப X அமோனியா நியூட்ரல் லிகான். சோ 6 into 0 equal to 3. அப்ப X is equal to plus 3. அப்ப CO CO3 plus இருக்கு. ஓகே, இது உள்ள இருக்கு. இத சுத்தி இமீடியட்டா ஒரு ஸ்பியர் இருக்கு. அது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அப்ப இங்க யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 6NH3யும் இருக்கும். 4 லைன்ஸ் போட்டா 6 பேர் இருக்காங்கல்ல. 1 2 3 4 5 6, இன்னும் 6 போட்டுடலாம். இப்ப இங்க ஒரு NH3 இருக்கும், 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 இங்க ஒரு NH3 இருக்கும். சோ மெட்டலுக்கு பக்கத்துல இமீடியட்டா இருக்கிற ஸ்பியர்ல இருக்கும். சோ தே ஆர் ஸ்ட்ராங்லி பவுண்ட். சோ இதுல இருக்கிற குரூப்ஸ் ரொம்ப ஃபர்ம்லினா டைட்டா, உறுதியான அர்த்தம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட ரொம்ப டைட்டா பவுண்ட் ஆயிருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்பியர் இருக்குல்ல, இதுதான் அவுட்டர் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர். இது பாருங்க, டாட்டட் லைன்ஸ் இருக்கு. சோ இதுக்கு வெளியில இருக்கிற இந்த வெளியில யார் இருந்தாலும், வெளியில யார் இருக்கா? 3 Cl இருக்கு. நம்ம எப்படி வேணா போடலாம் 3 Cl. நான் இங்க ஒரு Cl போடுறேன், இங்க ஒரு Cl போடுறேன். ஓகே, இங்க ஒரு Cl போடுறேன். அப்ப இவங்களும் அட்டாச்சு தான். ஆனா லூஸ்லி அட்டாச்ட். புரியுதா உங்களுக்கு? லூஸ்லி அட்டாச்ட். அதனாலதான் பாருங்க இவங்க பிராக்கெட்க்கு விட்டு வெளியில இருக்காங்க. அப்ப நீங்க வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்ணீங்கன்னா இவங்கள டைட்லி அட்டாச்ட், அயனைஸ் ஆக மாட்டாங்க. இவங்கள லூஸ்லி அட்டாச்ட். அதனால இவங்க அயனைஸ் ஆகி 3Cl மைனஸ் நீங்க டிசால்வ் பண்றப்ப CONH3 6 3+ இந்த அயானும் அண்ட் பாருங்க, அண்ட் பிரிச்சுட்டேன் நான், 3 Cl மைனஸ் அயானும் கிடைக்கும் நீங்க இதை டிசால்வ் பண்ணீங்கன்னா. அப்ப இது அயனைஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் திஸ் இஸ் லூஸ்லி கனெக்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை யாரு சொல்றா? இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெர்னர் சொல்றாரு. சோ இதுதான் 4th பாஸ்டுலேட். 5th பாஸ்டுலேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் மாதிரி தான். 5th, அதாவது 1 4 5 3 பாஸ்டுலேட்லயுமே நம்ம பிரைமரி வேலன்ஸ், செகண்டரி வேலன்ஸ் ரெண்டுத்தையும் பத்தி பேசுவோம். இதுல இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர்னு பேசுவோம் 4th பாஸ்டுலேட்ல. 5th பாஸ்டுலேட்லயும் ஃபர்ஸ்ட்லயுமே பிரைமரி, செகண்டரி. இப்ப இது எதை வச்சுன்னா ஷேப்பை வச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஷேப் இருக்கா, அது எதனால. இப்ப இந்த பிரைமரி வேலன்ஸ் பாத்தீங்கன்னா இது நான் டைரக்ஷனல். நான் டைரக்ஷன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால இது நான் டைரக்ஷனல். இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லவே முடியாது. யாரு? பிரைமரி வேலன்ஸ்.
சரியா? அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்க ஆளுங்க, அதாவது அவுட்டர் ஸ்பியர்ல அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ சொல்றேன். செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றப்ப அது இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது, கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கிறது. ஸோ அவங்க வந்து ஃபர்ம்லி அட்டாச்சு. அதனாலதான் இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது லூஸ்லி, தே ஆர் நாட் ஃபர்ம்லி அட்டாச்சு. அதனால டாட்டட் லைன்ஸ்ல போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா சாலிட் லைன்ல போட்டிருப்போம், ஏன்னா தே ஆர் ஃபர்ம்லி அட்டாச்சு. அவங்க மாற முடியாது, அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்க முடியும். ஸோ அதனால இவங்களாம் டைரக்ஷனல் இன் நேச்சர். திஸ் இஸ் நாட் ஃபர்ம்லி அட்டாச்சு. ஸோ தீஸ் ஆர் நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். இது வந்து டைரக்ஷனல். ஸோ டைரக்ஷனலா பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்பேஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறாங்களோ அதை வச்சு அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ஷேப்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவுதான் வந்து பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இல்லுஸ்ட்ரேட் பண்ண போறோம். பாருங்க, இந்த டேப்லெட் காலம்ல ஃபர்ஸ்ட் காலம்ல 4 காம்பவுண்ட்ஸ் நம்ம முதலே பார்த்தோம், அந்த காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப குரூப் சாட்டிஸ்ஃபை செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள் இன்னர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொன்னா இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த காம்ப்ளெக்ஸ தண்ணியில கரைச்சோம்னா இவங்கெல்லாம் அயனைஸ் ஆகி வெளியில வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப 6 NH3 உள்ள இருக்கு. அப்ப நான் இங்க சும்மா சிம்பிளா எழுதுறேன். அப்ப இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? 6 NH3 உள்ள இருக்குன்னா CO NH3 6. இப்ப மீதி யார் இருக்கா வெளியில? Cl3. சோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா. பாருங்க, 3 Cl வெளியில இருக்கு. அப்ப அயனைஸ் ஆகும், அயனைசபிள். சரியா? அப்ப நம்ம சில்வர் நைட்ரேட்ட ஆட் பண்றப்ப, எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட்ட 1 மோல் இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு ஆட் பண்றப்ப பிராக்கெட்டுக்கு வெளியில 3 Cl இருக்கிறதுனால அயனைஸ் ஆகி ஃப்ரீ அயான்ஸா இருக்கிறதுனால 3 மோல் Cl மைனஸ் precipitate ஆகும். therefore 3 AgCl will be formed. இப்ப அடுத்தது பாருங்க, 5 NH3 உள்ள, அப்போ CO போடுறேன், NH3 5 ஒரு Cl உள்ள, Cl மைனஸ் பிராக்கெட்டுக்கு உள்ள போடுறப்ப மைனஸ்லாம் போடவே கூடாது. சரியா? Cl. அப்ப ஃபார்முலால பாருங்க இன்னும் எத்தனை Cl இருக்கு? 2 Cl இருக்கு. சோ 2 Cl வெளில போட்டேன். அப்ப இதுதான் அயனைஸ் ஆகும், இதுதான் ஃப்ரீ Cl மைனஸ் அயான்ஸ். அப்ப 2 Cl மைனஸ் அயான், எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றப்ப 2 AgCl, 2 moles of AgCl will be precipitated. அடுத்தது இந்த காம்பவுண்ட்ல பாருங்க 4 NH3 உள்ள, அப்போ CO NH3 4 அந்த நம்பரை கீழே போட்டுறணும். 2 Cl அதையும் கீழே போட்டுறணும், ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போட்டுறேன். அப்போ ஃபார்முலால பாருங்க 3 Cl இருக்கு. அப்போ ஒரு Cl இங்க குறையுது, அது வெளியில இருக்கும். அப்ப இந்த ஒரு Cl தான் ஃப்ரீ Cl, இதுதான் அயனைஸ் ஆகும். அப்ப அதுதான் சில்வர் நைட்ரேட் கூட சேர்ந்து ஒரு AgCl precipitate ஆகும். அடுத்தது பாருங்க, இதுவுமே அதே தான் சொல்லிருக்காங்க. சோ CO NH3 4 Cl2 Cl தான். அப்ப ஒன்னே ஒன்னு வெளியில இருக்கு. அப்போ எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றப்ப ஒரு AgCl 1 mole of AgCl will be precipitated. அப்ப இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க. சோ உள்ள இருக்கவங்க எல்லாம் செகண்டரி வேலன்ஸ், வெளியில இருக்கிறதெல்லாம் பிரைமரி வேலன்ஸ். உள்ள இருக்கிறதெல்லாம் நான் அயனைசபிள், வெளியில இருக்கிறதெல்லாம் அயனைசபிள். உள்ள இருக்கிறதெல்லாம் அயனைசேஷன் ஸ்பியர், சாரி கோஆர்டினேஷன் ஸ்பியர், வெளியில இருக்கிறதெல்லாம் அயனைசேஷன் ஸ்பியர். சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நோபல் பிரைஸ் வாங்கினாரு. பட் ஈவன் தென் திஸ் வெர்னர்ஸ் தியரி ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கலரா இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு கலர் ஏன் வந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தட் இஸ், தே ஆர் some coordination compounds are diamagnetic, they do not exhibit magnetic property, whereas some coordination compounds exhibit magnetic property, that is paramagnetic, they are paramagnetic in nature. அது ஏன்றதை இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. So these are the limitations of Werner's theory. So இவ்வளவுதான் Werner's theory. Hope you understand. Thank you.